ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு வேர்க்கடலை சட்னி தாங்க. வேர்க்கடலை சட்னி நிறைய மெத்தடில் செய்யலாம். ஆனால் இது வெறும் 2 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் சூடுபடுத்தியிருக்கேங்க. அதில் 1 கப் வறுக்காத வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். நான் வறுக்காத வேர்க்கடலை எடுத்துக்கிறேங்க. அதனால் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுவே உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை தான் இருந்துச்சுன்னா கூட அதை ஒரு 30 செகண்ட் போல் அதை வறுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த தோலெல்லாம் உறிஞ்சி வர அளவுக்கு நான் நல்லாவே வறுத்துட்டேன். இப்போ இது ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அதே பேனில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு மிளகாய், நான் ஒரு 8 மிளகாய் எடுத்துருக்கேங்க, காஞ்ச மிளகாய். இதை இந்த பேன் சூட்லேயே நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இந்த பேன் சூட்லேயே அதையும் வறுத்துக்கிறேன். இப்போ இந்த வேர்க்கடலை நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ அதை தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். பாருங்கள், தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வறுத்த மிளகாய் இருக்கு இல்லையா, அதை நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு வச்சுருக்கேங்க. அது கூடவே இந்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இது சின்ன பல் பூண்டுன்றதுனால நான் 5 சேர்த்துருக்கேன். இதே பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 3 சேர்த்துக்கோங்க. கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொரப்பாக நம்ம அரைச்சிடலாங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு அடியோடு எடுத்து விட்டுடலாம். ஏன்னா வேர்க்கடலை நம்ம அரைக்கும் போது அதுலேருந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த ஓரங்கள்லாம் ஒட்டி இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூனில் போட்டு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம பாருங்கள், நல்லா நைஸாகவே அரைச்சாச்சு. தேங்காய்லாம் சேர்க்கல, ஆனாலும் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மிக்சிங் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா நம்ம ஜார்லேயே இந்த சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை சட்னி நல்லா திக்காகவே இருக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த திக்னஸே போதுமானதாக இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த உளுத்தம்பருப்பும் லைட்டாக கலர் மாறட்டும். லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்க தேவையில்ல, அப்படியே சேர்த்துலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம சட்னிக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக செய்யக்கூடிய வேர்க்கடலை சட்னி. இது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ஒரு செமையான காம்பினேஷனுங்க. இது செய்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப டைம் இருக்காது. எனக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா நான் இந்த சட்னி தாங்க செய்வேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.